பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள புனித அருளானந்தருடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு இறை மக்களே, நிறைவாழ்வு நோக்கிய எதிர்நோக்கின் திரு பயணிகள் ஆவோம் என்று இந்த யூபிலி ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். செம்மன் புனித அருளானந்தருடைய 332வது மறைசாட்சி பெருவிழாவை கொண்டாடும் விதமாக ஆண்டவருடைய அன்புக்கு சான்று பகர தன்னுடைய செங்குருதியை சிந்திய இந்த செம்மன் பூமியிலே அவருக்கு நாம் எடுக்கும் இந்த மறைசாட்சி விழாவானது அர்த்தம் பெறுவதற்காக நிறைவாழ்வு நோக்கிய எதிர்நோக்கின் திரு பயணிகளாக நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க நம்முடைய வாழ்வு அந்த புனிதருடைய வாழ்வுக்கு ஏற்றவாறு, அவர் எவ்வாறு ஆண்டவருடைய அன்புக்கு சான்று பகர்ந்தாரோ அதுபோல நாமும் சான்று பகர
இந்த நவ நாட்களிலே நேற்றைய தினம் புனித அருளானந்தருடைய இந்த கொடியேற்ற விழாவானது நடந்தேறியது. இன்று நாம் முதல் நவநாளிலே இருக்கிறோம். தொடர்ந்து புனிதருடைய இந்த நவ நாட்களிலே நாம் கொண்டாடுகின்ற விழாவானது அர்த்தம் பெற நம்மையே தயார் செய்வோம். இன்று தாயாம் திரு அவையானது புனிதர்களான திமோத்தேயு, தீத்து மற்றும் ஆஞ்சலா மெர்சி அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. தெசலோனிக்கிலே கலகம் ஏற்பட்ட போது புனித பவுலால் மனம் மாறிய திமோத்தேயுவும், கொரிந்து நகரிலே போலி இறைவாக்கினர்களால் கலகம் ஏற்பட்ட போது அங்கே நம்பிக்கையை நிலைநிறுத்த, அமைதியை ஏற்படுத்த புனித பவுலால் மனம் மாறிய தீத்துவும் அனுப்பப்படுகிறார்கள். நற்சான்று பெற்றவர்கள், புனித பவுலுடைய போதனையால் மனம் மாறியவர்கள், அவர் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்வை அவரோடு இணைந்து நற்செய்தியை அறிவிக்கவும், புனித பவுலை போல் அவருடைய தூதுரை பயணத்திலே இணைந்து பணியாற்றவும் செயலாற்றிய இந்த புனிதர்களுடைய வாழ்வும், நம்முடைய மறைசாட்சி புனித அருளானந்தருடைய வாழ்வும் இந்த செம்மண் பூமியிலே, தமிழகத்தின் இந்த உள்பகுதியிலே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்ட அந்த புனிதருடைய ஆர்வமும் ஆற்றலும் நம் ஒவ்வொருவரையும் உந்தித்தள்ளி நாம் ஒவ்வொருவரும் நிறைவாழ்வு நோக்கிய எதிர்நோக்கின் திரு பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டிலே பயணிக்க வேண்டும். அதற்கான அருளை நம்முடைய புனித அருளானந்தர் நமக்கு பெற்றுத்தர வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த யூபிலி ஆண்டிலே நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வரம் வேண்டி நம்மையே தயார் செய்யும் விதமாக இந்த தூய திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். தூய ஆவிக்கு எதிராக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மன்னிப்பு பெறாது என்று இன்று நாம் நற்செய்தியிலே வாசிப்பது போல தூய ஆவியாரை பழித்துரைத்த தருணங்களை நினைத்து அவரது நற்சான்றுக்கு, அவரது வழிகாட்டுதலுக்கு எதிராக நாம் செயல்பட்ட தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்து என்னும் புனிதர்களை திருத்தூதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9.
திருவசனங்கள் 15 முதல் 24 மற்றும் 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமைக்குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். 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 புதியதொரு பாடல் பாடுங்கள். புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட நமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்திருக்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் இதே நாளில் காலை வேளையிலே 4 பேர் புனித அருளானந்தர் திருத்தல பங்கு அலுவலகத்திற்கு வந்தார்கள். வயதான பாட்டி, பாட்டியின் 2வது மகள், பாட்டியின் பேத்தி +2 பயிலும் மாணவி, அந்த மாணவியின் இளைய சகோதரி என்று இந்த 4 பேரும் ஏதோ ஒரு பெரிய சுமையை சுமந்தவர்களாக வந்தார்கள். அந்த பாட்டி எப்போது பேச ஆரம்பித்தார். எனது பேத்தியின் அன்னை விபத்தில் இறந்து விட்டாள். அவள் இறந்த பிறகு இந்த பேத்தியினுடைய மனநிலை சரியில்லை. தீய ஆவியினால் அவ்வப்போது பீடிக்கப்படுகின்றாள். புனித அருளானந்தர் பயன்படுத்திய சிலுவையினால் இவளை ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டார். புனித அருளானந்தர் இயேசு சபையிலே சேர்ந்தபோது அவருக்கு தரப்பட்ட அந்த சிலுவையை, அதனுடைய மகிமையை பற்றியும் அந்த சிலுவை ஆற்றிய பெருமைகளை பற்றியும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு இந்த மாணவியின் கையில் சிலுவையை பிடிக்குமாறு சொன்னேன். அந்த மாணவி தயக்கத்தோடு நின்றாள். அந்த சிலுவையை பிடிப்பதற்கு அவளிடம் துணிச்சல் இல்லை. அவளது கரங்கள் குளிர்ந்திருந்தன. அவளது கைகளிலே சிலுவையை சேர்த்து பிடித்து
இயேசுவே என்னை குணப்படுத்தும் என்று சொல் என்றேன். இந்த வார்த்தைகளையும் அவளால் உச்சரிக்க முடியவில்லை. எனவே சிலுவையை எடுத்து அவளது தலையிலே வைத்து, ஆண்டவராகிய இயேசு உன்னை குணப்படுத்துகிறார், அந்த இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள் என்று சொல்லி அந்த சிலுவையை தலையில் வைத்த சிறிது நேரத்திலே அந்த மாணவி பெரும் கூச்சலுடன் கீழே விழுந்தாள். கை கால்களை வலிப்பு நோய் வந்தது போன்று உதறினாள். அவள் கழுத்தில் இருந்த ஒரு மாந்திரீக தகட்டை பிய்த்து எறிந்தாள். அப்படியே அந்த ஆரவாரம் நின்றது. திரும்பவும் அந்த மாணவியிடம் சொன்னேன், புனித அருளானந்தர் கொல்லப்பட்ட ஆலயத்திற்கு செல், சிறிது நேரம் ஜெபம் செய். அதன் பிறகு புனித அருளானந்தருடைய தலையற்ற உடல் கழுமரம் ஏற்றப்பட்ட இடத்திற்கு செல், அந்த ஆலயத்திலும் சிறிது நேரம் செலவிடு. உனது மனதிலே புனித அருளானந்தர் பேசுவார், அதன் பிறகு என்னை வந்து பார் என்று அவர்களை அனுப்பினேன். புனித அருளானந்தர் கொல்லப்பட்ட அந்த ஆலயத்திற்கு சென்றவுடன் அந்த சிறுமி தலை குப்புற விழுந்து மன்றாடினாள். அவளிடமிருந்து தீய ஆவி புறப்பட்டு சென்றதாக, அதன் பிறகு அவளுடைய முகத்திலே ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்ததாக கூட சென்றவர்கள் சொன்னார்கள். புனித அருளானந்தரின் தலையற்ற உடல் கழுமரம் ஏற்றப்பட்ட அந்த ஆலயத்திற்கு அவள் நுழைந்தவுடனே அங்கு அவரது கல்லறை போன்று அமைக்கப்பட்ட அந்த இடத்திலே அவள் மயக்கமாகி விழுந்தாள். சிறிது நேரத்திலே அந்த மயக்கம் தெளிவுற்று அவளது அன்னையை போன்று பேச ஆரம்பித்தாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு அந்த மாணவியின் அன்னை அவருடைய தந்தையினால் பைக்கில் பயணிக்கும்போது வேகத்தடை ஒன்றிலே அவர் வேகமாக மோதினதால் அந்த பெண்மணி விழுந்து தலையில் அடிபட்டு இறந்தார். எனவே அந்த பெண்மணியினுடைய ஆவியும் மகளுடைய உடலிலே இருந்தது. அதுவும் இனி எனது மகளை நான் இன்னும் துன்புறுத்த மாட்டேன், இந்த உண்மையை சொல்லுவதற்காகவே நான் இதுவரை இவளோடு இருந்தேன் என்று சொல்லி, அதன் பிறகு அந்த சிறுமியின் முகத்திலே இன்னும் ஒரு மாபெரும் மாற்றம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் பேய் பிடித்த ஒருவரை இயேசு குணப்படுத்தியதனால் அவருக்கு ஒரு சாரார் பெயல்சபூலின் தலைவன் அந்த தலைவனின் பெயராலே இவர் செயல்படுகின்றார் என்று ஒரு சாரார் கொக்கரித்தனர். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்படுவது போன்று
அந்த பேய் பிடித்த நபர் பார்வையற்றவர், பேச்சு திறன் அற்றவர். இயேசு பரிவு கொண்டு அந்த இளைஞனின் உள்ளத்திலிருந்த ஆவியை, தீய சக்தியை விரட்டிய போது அவன் குணம் அடைகின்றான். எனவே திகைத்த கூட்டத்தில் ஒரு சாரார், தாவீதின் மகன் இவரோ என்று வியக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய புன்முறுவல் இருந்தது. ஆனால் பரிசேயர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், இவர்கள் பெயல்செபூலின் தலைவன் என்று இயேசுவுக்கு பெயர் சூட்டுகின்றனர். இத்தகைய எதிரடையான நிலை மக்களின் மனதிலே, அதிலும் ஒரு மாபெரும் அருள் அடையாளத்தை நிகழ்த்திய இயேசுவின் பணி வாழ்க்கையிலே பல இடங்களில் இருந்தன. உலகின் இறையாட்சியை துவக்குவதற்கு அவர் வந்தார். அந்த பணி வாழ்வை துவங்கும் முன்பு அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். பாலைவனத்திலே 40 நாட்கள் நோன்பிருந்து இறை வேண்டலில் நிலைத்திருக்கின்றார். வலிமை மிகுந்த தூய ஆவியாரால் தீய சக்திகளை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறுகின்றார். எனவேதான் இயேசு எப்போதெல்லாம் சாதாரண மக்கள் நோயுற்றபோது, தீய சக்திகளின் பிடியில் இருந்தபோது அவர்களை வெளிப்படையாக குணப்படுத்தியதை இங்கு நாம் காணுகின்றோம். அதே நேரத்திலே வெளிவேடக்காரர்கள் போன்று நாமும் சில வேளை பிறரையும் இறையாட்சியிலிருந்து சிதறிப்போகச் செய்கின்றோம். பேராசை, தற்பெருமை, சினம், குடிவரி, நோய்கள், இவை அனைத்தையும் தீய ஆவியின் சக்திகளாக நாம் பார்க்கின்றோம். சாத்தான் ஆளும் உலகில் மனிதனாக வந்த இயேசு சாத்தானின் கட்டிலிருந்த மக்களின் உள்ளத்திலே இறை ஆட்சியை நிறுவுகின்றார். இன்றும் நிறுவுவதற்கு அவர் நம்மிடையே வந்துள்ளார். எனவே இயேசுவின் நுட்பமான பதிலை கண்டு நாம் வியப்படைகின்றோம். விமர்சனங்களை பற்றி கவலைப்படாது, கண்டுகொள்ளாது கடந்து செல்ல அழைக்கின்றார். இயேசுவே இறைமகன் என்று அறிக்கையிட நமக்கு துணிச்சலை தருகின்றார். இறைவனுக்கு உகந்த வழியில் அன்பு, பரிவு, தாழ்வு மனப்பான்மையில் வளர, அந்த வழியிலே நடக்க நாம் இறையருளை நிறைவாக பெறுவதற்கு ஆற்றல் அளிக்கின்றார். இந்த உலகின் வலியவனாக தீய சக்தி திகழ்கின்றது. ஆனால் மிகுந்த வலியவராக இயேசு இருக்கின்றார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு உலகின் பாவங்களை போக்க ஒரே முறை தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கும் ஆட்டுக்குட்டியாக திகழ்ந்தார். அந்த ஒப்பற்ற பலியை நாமும் இறைமகன் இயேசுவோடு அவரை பலிபீடமாக, பலியிடும் செம்மறியாக, பலி நிறைவேற்றும் குருவாக கண்டுகொண்டு அவரின் பயணத்தில் அவர் நமக்கு தரும் ஆற்றலில் இன்னும் தொடர்ந்து இயேசுவாக மாற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பணி வாழ்க்கையில் அவர் பெற்ற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் இறை வேண்டலில் கடவுளோடு தொடர்பு கொண்டது போன்று இன்றைய நாளில் நாம் அவரில் தொடர்பு கொண்டு நமது தேவைகளையும் மன்றாட்டுகளையும் அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பும் அருளும் நிறைந்த தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசு இறையாட்சி மலர தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர், அருட்கன்னியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் என்றைக்கும் சோர்வடையாமல் எதற்கும் மனம் தளராமல் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் நற்செய்தி பணியாளர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஆட்சி செய்கின்ற அரசியல் தலைவர்களையும் அதிகாரத்திலையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை பொது நல நோக்கோடு திரைப்பட நிறைவேற்றவும், நாட்டு வளம், மக்கள் நலம் இவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு மேற்பட அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னித்து மகிழும் தந்தையே இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைவரும் நினிவே நகர மக்களைப் போல் மனம் மாறி இவ்வுலக நாட்டங்களிலிருந்தும் தீய வழிகளிலிருந்தும் முற்றாக விலகி உமது மன்னிப்பையும் புது வாழ்வையும் பெற்று உம்மில் என்றும் ஒன்றிணைந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறாத தத்துவமான அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்களை உம் அருட்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் தோல்விகளில் துவண்டு போகாமலும் வெற்றியில் புதைந்து போகாமலும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழக்கூடிய மனப்பக்குவத்தை, நல்ல எதிர்காலத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்பமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். எங்களை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் எங்களை சாவின் பிடிக்கு இட்டுச் செல்கின்ற சூழலிலே உம் திருமகன் இயேசுவின் பெயரின் மீது நம்பிக்கை கொண்டவராக அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்ட நாங்கள் எங்களது வேண்டுதல்களை எங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தரின் பரிந்துரையால் உமது பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நீர் ஏற்று அருட்கொடையாக எங்கள் வாழ்க்கையில் பொழிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் போது மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உழையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது பாதுகாவலர் புனித அருளானந்தருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, கடவுளுடைய செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே,
ஜூபிலி ஆண்டு மன்றாட்டு. எங்கள் விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள உம் திருமகனும் எங்கள் சகோதரரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் ஏற்றி வைத்துள்ள அன்பின் சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான அருள்மிகு எதிர்நோக்கை எங்களிடம் தூண்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை அயராது பயிரிடுபவர்களாக உமது அருள் எங்களை உருமாற்றுவதாக. புதிய வானமும் வையகமும் வரும் எனும் உறுதியான எதிர்நோக்குடன் அவ்விதைகள் மனித குலத்தையும் அகிலம் முழுவதையும் உள்ளிருந்து உருமாற்றுவனவாக. அதனால் தீமையின் ஆற்றல்கள் அழித்தொழிக்கப்பட்டு உமது மாட்சி என்றென்றும் ஒளிர்வதாக. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களிடம் விண்ணக கொடைகளுக்கான ஏக்கத்தை இந்த ஜூபிலியின் அருள் தூண்டி எழுப்புவதாக. இவ்வருள் நம் மீட்பர் தரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகெங்கும் பரப்புவதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எங்கள் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் ஆகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசியும் ஆற்றலும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழியவே 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 சிவக